ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக பிகைனர்ஸ் கூட போடக்கூடிய ஒரு ஆரி ஒர்க் டிசைன் எப்படி நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்குறோம். பாருங்கள், இது ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரேஞ்சுக்கு தான் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி டிசைனுக்கெலாம் நீங்கள் ஒரு 800லேருந்து 1000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். இவங்க நெக்லைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டார் நெக் வச்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்படி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் லோ நெக் வச்சு எனக்கு ஸ்டார் நெக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு இப்படி போட்டிருக்கேன். எப்பவும் போல் 3 லைன் சரி த்ரெட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட், அப்புறம் ஆன்டிக் பீட் 4 mm, நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட், அப்புறம் கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கேன் ஸ்கொயர் ஷேப். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஆன்டிக் பீடு 2 கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட், அப்புறம் ஆன்டிக் பீட் கொடுத்து இந்த மாதிரி டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அங்கங்கே 3 பீட் வச்சு புட்டாஸ் வச்சுருக்கேன். இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ். இவங்களுக்கு ஆஃப் ஸ்லீவ் போதுன்றதுனால 2 ஸ்லீவுமே எனக்கு ஒரே ஃப்ரேம்லேயே வந்துருச்சு. ஒரே டைம்லேயே 2 ஸ்லீவையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆஃப் ஸ்லீவ் கேட்கும்போது நம்ம ஒரே ஃப்ரேமில் பண்ணி கொடுத்துடலாம், ஈஸியாக இருக்கும். அதே பேட்டர்னில் தான் நான் டிசைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாக புட்டாஸ் வச்சுருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரி ஒர்க் போட கற்றுக்கிட்டா போதுங்க, ஒரு நாள்லேயே நம்மளால் 1000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பிகைனர்ஸ் கூட போட்டுடலாங்க. பார்க்குறதுக்குமே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்பவே கிராண்டாக தெரியும். ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதே சமயம் ரொம்ப நம்ம கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுனால தான் இது ரொம்ப கிராண்டாக தெரியும். சரி, ஓகே. இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.